ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. நாம் அந்த வீடியோவில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு வீட்டுக்கு வயரிங்க்கு தேவையான மெட்டீரியல், அதனுடைய பேர்கள் என்னென்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதுதான் 2.5 வயர். இந்த வயர் எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா, நம்ம வீட்டோட ஹெவி லோடு ஏசி ஹீட்டர் 1 HP மோட்டார் வரைக்கும் இதை யூஸ் பண்ணலாம். அடுத்து இதுதான் 1.5. இது யூஸ் பண்ணலான்னா, நம்ம வீட்டோட பாடி ஏற்று இன்வெர்ட்டரு ஆப்பச்சி மோட்டாருக்கு இது போடலாம். அடுத்ததாக பார்க்க போனால் இது 1 ஸ்கொயர். இது பாயிண்ட்டுக்கு போடலாம். இது என்ன பாயிண்ட்னா, ஃபேனு லைட்டு இந்த மாதிரி டிசைன் லைட்டுக்கு இதுக்கு போடலாம். அடுத்ததாக ஹோல்டர் மாட்டக்கூடிய இதான் ரவுண்ட் சீட். இது ஆங்கிள் ஹோல்டர். இது பார்த்திங்கன்னா பட்டன் ஹோல்டர், ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், அது சாய்வாக இருக்கும். அடுத்தது இது பேர் சீலிங் ரோஸ். அடுத்ததாக நம்ம பார்க்குறது சுவிட்ச் போர்டு. இதுதான் பெரிய சுவிட்ச் போர்டு, 12x8. இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 சுவிட்ச் வைக்கலாம். அடுத்ததாக 10x6. அடுத்து 12x4. அது 10x4. இதை பார்த்திங்கன்னா 8x4. இது 6x4. இதை பார்த்திங்கன்னா 4x4. இந்த மாதிரி எல்லா வெரைட்டியும் எல்லா சைஸ்லையும் வீட்டில் போர்டு வைக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இதுதான் 3 பின் ஜாக்கெட்டு. இது இன்டர்நேஷ்னல் ஜாக்கெட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா சுவிட்சு இப்படி மாடலாக பார்த்திங்களா, இது புதுசாக வந்த மாடலு, ஃப்ளாட்டாக அழகாக ஷைனிங்காக இருக்கும். இது ஃபேன் ட்ரிம்மரு, எல்லாம் ஸ்லிம் டைப்பு. இது பார்த்திங்கன்னா பெல் சுவிட்சு. இது பெல்லு, டிங்டாங் பெல்லு. இது 16 ஆம்ஸ் ஜாக்கெட்டு, ஹெவி லோடு ஏசி ஹீட்டர் போடுறது. அப்புறம் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறீங்க பார்த்திங்கன்னா எம்சிபி. இந்த மாதிரி எம்சிபி போட்டால் தான் உங்களுக்கு கண்ட்ரோலாக இருக்கும். எல்லாமே எல்லா பால்ட்னா ட்ரிப் ஆகும். அடுத்ததாக இது பேர் ஸ்பாட் லைட். நல்லா எல்லா கலர்லையும் எல்லா டிசைனும் இருக்கும். இது பேர் ஜங்ஷன் எல்இடி, சின்னதாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஐசோலேட்டர். நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, எல்லாருக்கும் மெயின் இருக்கும். இது ஒரு மெயின். அடுத்ததாக நம்ம வீட்டுக்கு ஹெவியான சர்வீஸ் கொடுக்குறது வயரு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி 720. இப்போ இந்த வயர் தான் போடணும், தான் கரண்ட் உங்களுக்கு நல்லா கிளியராக எடுத்து கொடுக்கும். சைஸும் பார்த்திங்கன்னா நல்லா லோடு நின்று வாங்கும். அடுத்ததாக மீட்டர் போர்டு. இது பானா கிளாம்பு, நம்ம ஸ்டே எல்லாம் எடுத்து போய்க்கிறதுக்கு. இது பார்த்திங்கன்னா ஸ்டே ரீல்ஸு. இது 2-வே ரிங்ஸு. அடுத்தபடியாக இது 14 mm காப்பரு, நம்ம ஸ்டே எழுத்து கட்டுறதுக்கு. அடுத்து ரீல்ஸ் கட்டுறதுக்கு 18 mm காப்பரு. அடுத்ததாக பார்த்தோம்னா இதான் 32 ஆம்ஸ் ஃபியூஸ் கேரியர். எல்லா சைஸையும் பார்த்துருப்பீங்க. இப்போ நார்மலாக நமக்கு இந்த மாதிரி போட்டால் தான் சீக்கிரம் ஃபியூஸ் போகாது, கட்ட எரியாமல் உங்களுக்கு பவர் எல்லாம் எடுத்து கொடுக்கும். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவுங்களை தாருங்க. நன்றி, வணக்கம்.